சீர்காழி அருகே மேலும் 2 சிறுவர்களை தெருநாய் கடித்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. சிறுவர்களை தொடர்ந்து தெருநாய் கடிக்கும் சம்பவம் அப்பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நெப்பத்தூர் தீவு கிராமத்தைச் சேர்ந்த செங்கல் அறுக்கும் தொழிலாளி ஞானசேகரன் என்பவரின் 3 வயது மகன் கடந்த 15ஆம் தேதி விளையாடிக் கொண்டிருந்த போது தெருநாய் கடித்து குதறியது. இதில் காயமடைந்த சிறுவனை மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்து 3 நாட்களாக சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே சீர்காழி அருகே மற்றொரு சோக சம்பவமாக தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த 2 சிறுவர்களை ஒரே நாய் அடுத்தடுத்து கடித்தது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீர்காழி அருகே மங்கைமடம் பகுதியைச் சேர்ந்த 8 வயது சிறுவன் தர்ஷனை அப்பகுதி தெருநாய் கடித்தது. அதே தெருநாய் மற்றொரு சிறுவன் தர்ஷாந்த் என்ற 4.5 வயது சிறுவனையும் கடித்து தற்போது சீர்காழி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சீர்காழி அருகே தெரு நாய்களால் சிறுவர்கள் கடிக்கும் சம்பவம் தொடர்கதையாக உள்ளதால் பெற்றோர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாய்களை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.